ஹாய் எவ்ரிவன். மதுரையில் இருக்கிற அழகர் மலை கோயில் உங்களுக்கு தெரியும். இருக்கிறதுலே ரொம்ப பழமையான கோயில், 108 திவ்ய தேசங்களில் ஒன்று. திருப்பதி பெருமாள் கோயிலை விட இது பழமையானது. மலைக்கு மேலே தான் பழமுதிர் சோலையும் இருக்குது. அது முருகரோட 6 படை வீடுகளில் ஒன்று. கோயிலெல்லாம் சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. எல்லா இடத்துலையுமே நல்லா நீட்னஸ் இருக்குது. கோயில் உள்ள எல்லா 3 கோயிலுமே, ராக்காயம்மன் கோயில் எல்லாமே க்ளீனாக இருக்குது. பட் நம்ம மக்கள் அதிகமாக வெளியில் போயிட்டு வரோம் பார்த்தீங்களா, அந்த ராக்காயம்மனுக்கு போகிற வழி, பழமுதிர் சோலையிலேருந்து ராக்காயம்மனுக்கு போகிற வழி பார்த்திங்கன்னா மூலிகை வனம்னே அங்கே போட்டிருக்கு, மெடிசினல் ஃபாரஸ்ட்டுன்ட்டு. ஆனால் அங்கே நிறைய பேப்பர்ஸு, பாட்டில்ஸு எல்லாமே போட்டு வரும். திருப்பதியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கீழே எல்லாமே ஹோல்ட் பண்ணிடுறாங்க, பிளாஸ்டிக் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு. ஆனால் நம்ம இங்கே எடுத்துகிட்டு போய் எல்லாமே போடுறோம். நம்மளோட ஆரோக்கியத்துக்காக தான் மெயினாக இந்த மாதிரி கோயில்கள் மலையிலலாம் நம்மளுக்கு கட்டி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அங்கெல்லாம் குப்பை போடாமல் இருக்கிறது நல்லது. ஆக்சுவலாக நல்ல விஷயத்துக்காக தான் கோயிலுக்கு போகிறோம். ஸோ அந்த விஷயத்த நம்ம நல்லதாகவே பண்ணிட்டு வருவோம். ஸோ இந்த பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா காற்றுல க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே பறந்து காட்டில் விழுந்துடும். மலையிலலாம் ஃபுல்லாக அடிச்சுட்டு தண்ணியில் உள்ளே தான் போகுது. ஸோ இந்த பிளாஸ்டிக்ஸை நம்ம காட்டுக்குள்ளேருந்து ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ திருப்பதி அளவுக்கு நம்ம அவங்க மேனேஜ்மெண்ட் பண்ண முடியலனாலும், நம்மளால் முடிஞ்ச இந்த பேப்பர்ஸு குப்பையில் போடுவோம். இல்லைனா எடுத்துகிட்டு மலையிலேருந்து கீழே எடுத்துகிட்டு நம்ம கீழே குப்பை தொட்டியில் போட்டு போவோம். இல்லை பேக்கில் எடுத்துகிட்டு போகிறீங்களா, பேக்கில் வச்சே நீங்கள் ரிட்டன் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அங்கே கீழே மட்டும் போடாதீங்க. ஏன்னா ராக்காயம்மன் கோயிலேருந்து முருகர் கோயிலுக்கு வர வழி ஃபுல்லாக குப்பையாக இருக்குது. பட் கோயிலில் உள்ள எல்லாமே நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. என் மனசுக்கு பட்டதை சொன்னேன். அழகர் மலை பாதுகாப்போம், தீர்த்தத்தை காப்போம். நன்றி.